நெல், அரிசி, பருப்பு இப்படிப்பட்ட உணவுப் பொருட்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நம்ம சாக்கை தான் பயன்படுத்தணும். ஆனால் காலப்போக்கில் பிளாஸ்டிக் பைகளோட ஆதிக்கம் மேலோங்கி போச்சு. ஆனால் இன்னைக்கும் புழக்கத்தில் இருக்கிறது சாக்கு. இதை தைக்கிற தொழிலாளர்கள் பற்றி பெருசாக நம்ம யோசிக்கிறதே இல்லை. இன்னைக்கு பார்க்கலாம் சாமானியரின் குரல் நிகழ்ச்சியில். வீட்டில் கால்மிதியாகவும் மழையில் இருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ளவும் சாக்குப்பைகளால் முக்காடு போட்டுக் கொண்ட நாள்களை நினைவிருக்கிறதா? பல வீடுகளில் கோணிகள் கதவுகளாகவும் இருந்திருக்கின்றன. காலச்சக்கரத்தை கொஞ்சம் பின்னோக்கி சுற்றி பார்த்தால் அத்தனை வீடுகளிலும் சாக்கு இருந்ததை நினைவிற்கு கொண்டு வர முடியும். கால ஓட்டத்தில் கணக்கில் அடங்கா பொருள்கள் காணாமல் போனாலும் இன்றும் புழக்கத்தில் இருக்கின்றன சாக்குப்பைகள். எங்கள் வீட்டை விட்டு வந்து அங்கே இருக்கும்போது எங்கள் வீட்டில் மாசார் வீட்டில் இருக்கும்போது வந்து தீப்பெட்டி ஹவுஸில் வேலை செய்வோம். அதை விட்டு இந்த மெட்ராஸுன்னு நான் வந்ததுலேருந்து எங்கள் வீட்டுக்காரங்க இருக்கந்தாண்டியும் நான் அந்த கோழி வேலைக்கு வரல. அவங்க இறந்த உடனே என் குடும்பத்தை காப்பாடுறது இந்த கோழி தான். எனக்கு தெரியலனா கூட வந்து எப்படியோ கற்றுப்போது நான் கற்றுக்கிட்டு இன்றைக்கி நான் 2 பேருக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு நான் வந்துட்டேன். எங்கள் அக்கா வீட்டுக்காரே கூப்பிட்டு வந்தாப்புல, கூப்பிட்டு வந்து இந்த தொழிலை கற்று கொடுத்தாப்ப. எங்கள் அப்பா இல்லை, எங்கள் அப்பா இறந்து போனால் ரொம்ப கஷ்டம். வந்து இந்த வறுமையெல்லாம் வேலைக்கு செய்து எல்லாம் சேர சாப்பிட்டோம். இந்த தொழிலுக்கு வந்து வறுமையின் கோளாறாக வந்தது. 73 வந்தேன். 73 வந்து அந்த இப்போ ஒரு 45 வருஷம் லெவலுக்கு ஓடிடுச்சு. இதுதான் எங்களுடைய வாழ்வாதாரம். 20 வருஷமாக சாக்கு தான் சாப்பாடு போடுது. சாக்கு தான் எங்கள் தாங்கி. எந்த கோயிலில் போனாலும் நான் வேண்டுவேன், இந்த கடையில் இருந்தேன், கடை நல்லா இருக்கணும், எப்பவும் வேலை இருக்கணும், அதுதான் வேண்டும். இந்த கடைக்கார நல்லா இருக்கணும், 4 பேருக்கும் வேலை இருக்கணும்னு தான் வேணும். எந்த கோயிலில் போனாலும் எங்கள் நல்லா கஷ்டப்படுறதுக்கு சக்தி கொடுங்க. அர்த்தம் கஷ்டமா, நான் கஷ்டப்பட்டு நான் சாப்பிட வேலை இருக்கணும், உடம்பு நல்லா இருக்கணும், அதுதான் வேண்டும். எங்கே பண்ணணும் 33 வருஷமாக இந்த வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வேறு வேலை தெரியாது. இப்போ உட்காந்தே செஞ்சதுனால வேறு எந்த கடைக்கும் வேலைக்கு போக முடியலை எங்களால். என்னையும் எங்கள் அத்தா தான் கூப்பிட்டு வந்தாப்புல. எங்கள் அக்கா புருஷன். நான் அந்த வேலையை ஒரு 5 ரூபா சம்பளத்துலேருந்து இருக்கேன். மொத்தம் 90 ரூபா சம்பளத்தில் கல்யாணம் 2000. அப்புறம் படிப்படியாக வந்து இந்த தொழிலே பண்ணிக்கிட்டு இருக்கேன். துணிக்கடைகள், நிறுவனங்கள், கிடங்குகள் போன்ற இடங்களில் வேண்டாம் என்று ஒதுக்கும் சாக்குகளை விலை கொடுத்து வாங்கி வந்து அவற்றை தரம் பிரித்து வைக்கிறார்கள். சாலையோரம் சௌகரியமாய் அமர்ந்து கொண்டு சகட்டு மேனிக்கு கிழிந்திருக்கும் சாக்குப்பைகளை சந்தோஷமாக தைத்து விற்பனை செய்கிறார்கள். வேலைகளை எல்லோரும் சேர்ந்தே செய்வதால் கிடைக்கும் வருமானத்தை முதலாளியும் தொழிலாளியும் சமமாக பிரித்து கொள்ளும் முறை எழுதப்படாத ஒப்பந்தமாக இருந்ததை இவர்களிடம் பேசி தெரிந்து கொண்டோம். எங்களுக்கு வந்து 2வது கை சைக்கிளை வாங்கிட்டு வந்து கடையில் போடுவாங்க. கடையில இருந்து எங்கள் கடைக்கு வரும். அதுக்கப்புறம் நாங்கள் வாங்கி வெளியூருக்கு ஏற்றுவோம். அவங்க வந்து வெளியூரில் இதே மாதிரி வியாபாரிக்கு கொடுக்கலாம், விவசாயிக்கு கொடுக்கலாம். மண்டிங்க இருக்கும், நெல் மண்டிங்க, அரிசி மண்டி, இது மாதிரி இருக்கும். அந்த மண்டிங்களுக்கு சப்ளை பண்ணுவோம். அங்கேருந்து விவசாயத்துக்கு கன்ஃபார்மாக போயிடும். காய்கறி, பருப்பு, அரிசி, இது மாதிரி எல்லாமே மெஜாரிட்டி உணவு தான். ஆனால் மெஜாரிட்டி உணவுக்கு தான் இந்த சாக்கு போகுது. ஆனால் இதனுடைய மரியாதை இல்லை. இன்னைக்கு பிளாஸ்டிக் ஆனவுன்னா இதனுடைய தன்மை தெரியாமல் போயிடுச்சு. பை உள்ளதும் தப்போம், 2 பை உள்ளதும் பாத்திரம் பிடிக்க போவோம், 4 பை உள்ளது தப்போம், 3 பை உள்ளதும் தப்போம், 5 பை இது 5 பை உள்ள போகிறா இதுவும் தப்போம். பெரிய பெரிய பாத்திரம் போட்டு பிடிக்கிறதுக்கு போவோம். இது யாரையும் நம்பலை. என் கை கஷ்டம் நான் சாப்பிட்றேன். பிள்ளைங்களோட எதுவும் கேட்கறது கிடையாது. 2 பசங்க ஆம்பளை பசங்க, அவங்கவுங்க கல்யாணம் பண்ணி தனியாக போயிட்டாங்க. அவங்கவுங்க குடும்பம் பார்க்குறாங்க. நான் இருக்கிறேன், அம்மா என் கூட அம்மாங்கிறாங்க. இந்த வேலை இருக்கிறதால எவ்வளோ நிம்மதியாக இருக்குது. அத்தங்கால 10 நிமிஷம் கேட்க வேண்டிய வேலை இல்லை. வந்தம்மா பஜாருக்கு வேலையை பார்த்தோமா போயின்னே இருக்கு. சாக்கு தைக்கிறது வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்குது, உலக நாடு ஃபுல்லாக இருக்குது. தாய்லாந்தில், மலேசியா, சிங்கப்பூர் எல்லா இடத்துலையுமே இருக்குது. சாக்கு துவச்சி சாக்கு தைச்சி பழச்சிக்கிட்டா எங்கேனாலும் பழச்சிக்கலாம். இப்போ இங்கே தைக்கிற ஆள் ரெட்லீஸில் தைக்கலாம், ரெட்லீஸ் தைக்கிற ஆள் பொன்னேரியில் தைக்கலாம், எங்கே மதுரை, திருச்சி எங்கேனாலும் தைச்சி பழச்சிக்கலாம். இந்த கோணி தான்ப்பா என் வீடையே நான் என் பிள்ளை குட்டிகளெல்லாம் வளர்த்துருக்கேன். இந்த கோணி தான் என் குடும்பத்தையே இன்னைக்கு வரைக்கும், என் குடும்பம் இன்ன வரைக்கும் இதில் தான் ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த கோணி தான் எனக்கு. இந்த
கோணியில் நான் தொழில் இதுன்னு நான் கற்றுக்குறாங்கட்டி இன்றைக்கி என் பசங்களை எல்லாரையுமே நல்லா யாருக்கிட்டையும் இன்ன வரைக்கும் நாங்கள் ஒரு ரூபா போய் யார்ட்டையும் வாங்கினதில்லை. நான் என்னோடய கால் சொந்தமாகவே நின்று நாங்கள் இவ்வளோ காலத்து வரைக்கும் இந்த கோணி தான்ப்பா எனக்கு உலகமே. இந்த கோணி தான். இந்த கோணி என்னோட நான் தச்சுக்கிட்டே சாகணும், அவ்வளோதான் எனக்கு. இதை தச்சுக்கிட்டே என் உயிர் போனால் போதும். தேவையோ இல்லையோ எல்லா பொருள்களையும் சாக்குப்பையில் போட்டு வைப்பதைத்தான் பழக்கமாக கொண்டிருந்தோம். வீடுகளை சுத்தம் செய்யும் போது கோணியின் உதவிகளை நாடாதவர்கள் யாருமல்ல. தேங்காய் பறிக்க ஆள்களை வரவழைப்பதற்கு முன்னதாகவே சாக்குப்பைகளை தயார் நிலையில் வைப்பதிலேயேதான் கவனம் செலுத்துவார்கள். இது மட்டுமல்ல, பல இடங்களில் கோணியின் பயன்கள் கோலோச்சி இருக்கின்றன என்று சொன்னார்கள். இது நல்ல சாக்காக இருந்ததுன்னா அரிசிக்கு போவோம், பருப்புக்கு போவோம், சர்க்கரைக்கு போவோம், இதுக்கெல்லாம் போவோம். அதோட கொஞ்சம் மட்டமாக இருந்தால் காய்கறிகளுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் போவோம். அதோட ரொம்ப இந்த மாதிரி கழிவுலாம் இருந்தால் கறி, கருவாடு, கோழி தவணத்துக்கு போதில் தவிடு இதுங்கெல்லாம் பிடிக்கிறதுக்கு போகும். காலு மிதிக்கு போடுறதுலேருந்து பாத்திரம் பிடிக்கிறது வரைக்கும் குப்பை வரைக்கும் போய்கிட்டு இருக்கோம். எல்லாமே இந்த கோணி தான் நல்லது. கோணி எல்லாத்துக்கும் உபயோகப்படுது. 3 ஜென்ரேஷன் 4 ஜென்ரேஷன் ஒன்றா இருப்பாங்க, கூட்டு குடும்பம். அப்போ அவங்களுக்கு வந்து அந்த சாக்கு இருந்ததுன்னா நம்மளுக்கு எதுக்காவது பயன்படுவாங்க. கால் மிதிக்கு போகலாம், சரக்கு வாங்கலாம், எதுக்குனாலும் பயன்படும். இப்போ அப்படி கிடையாது. ஒன் யூஸ் வாங்குறாங்க, கொட்டுறாங்க, குப்பையில் போடுறாங்க, கேரி பேக்கில் போட்டு ரோட்டில் போட்டுறாங்க. பிளாஸ்டிக் அதை விரும்புகிறாங்க. சாக்கை விரும்பாதது இது ஒரு காரணம். இது லாஸ்ட் வரைக்கும் யூஸ் ஆகும் கோணி. இது வந்து வேஸ்ட் ஆகுற பொருள் இல்லை. இதுன்னா ஆகாதுன்னா தூக்கி தான் எறியணும். இது வந்து அப்படி கிடையாது. லாஸ்ட்டில் கட்டடம் கட்டுறவங்க கூட அதை 2 ரூபா 3 ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் 10 50 கோடினாலும் 100 கோடினாலும் கட்டடம் மேலே போட்டு தண்ணி ஊற்றிடுவாங்க. தளம் போடுறாங்கள அதுக்கு. முதல் தரம் ராகம்லாம் வந்து சர்க்கரை, மைதா, இந்த கடுகு, இந்த ரவை, இந்த மாதிரி பொருள் நல்ல பொருள் பிடிக்கலாம். 2வது ரகம் வந்து ஒரு அதுக்கு குறைஞ்சது இந்த உடச்சக்கல்ல, இந்த மாதிரி ஐட்டம்லாம் பிடிக்கல, கம்பு, இந்த மாதிரி ஐட்டம்லாம் பிடிக்கலாம். கோட்டையோ குடிசையோ கோணி இல்லாத இடங்களை பார்ப்பதே அரிது எனும் நிலை அந்த காலத்தில் இருந்தது. மூலையில் கிடக்கட்டுமே என்று நினைக்கும் பொருள்களை கூட சாக்கு மூட்டைகளில் கட்டித்தான் வைத்தார்கள். எல்லா துறைகளிலும் எவ்வளவோ மாற்றங்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் மாற்றங்கள் சாமானிய மக்களின் வாழ்க்கையில் ஏற்படுத்திய தாக்கங்களை எண்ணி பார்த்தால் வருத்தமாகத்தான் இருக்கின்றது. அவசியமான பொருளாக இருந்த சாக்கின் பயன்பாடு இப்போது குறைந்து போனதற்கான காரணத்தை சொன்னார்கள். இப்போதான் பாய் வந்துச்சுல, பிளாஸ்டிக் பாய். அது வந்ததால் வேலையும் கம்மி தான். ஒரு வாரம் இருக்கும், ஒரு வாரம் இருக்காது, அந்த மாதிரி சூழ்நிலை ஆகும். கோணி எல்லா இதுக்குமே பயன்படும். இப்போ கோணி வரலையே, அவ்வளோ பிளாஸ்டிக்காக தான் வருது. எல்லாம் மளிகை கடைக்கு போனால் கோணிக்கு சேர மாட்டேங்க. அவ்வளோ பிளாஸ்டிக் வந்து கோணி வியாபாரமே நாசிக்க விட்டுட்டாங்க. பிளாஸ்டிக் அன்னைக்கு முடியுதோ அன்னைக்கு தான் கோணி வியாபாரம் நல்லாயிருக்கும். பிளாஸ்டிக் வரதாட்டம் கோணி வியாபாரம் நல்லா இருக்குது. இந்த தொழில் செய்கிறவங்க எல்லாமே விட்டுட்டு வேறு தொழிலுக்கு போயிட்டாங்க. இந்த தொழில் வர வர அழிஞ்சிக்கிட்டு தான் வருது. இப்போ நிறைய பிளாஸ்டிக் வர்றதுனால இந்த தொழில் அழிஞ்சிக்கிட்டே தான் வருது. பிளாஸ்டிக் வந்து 10 ரூபாய்க்கு கீழே கொடுத்தா இது ஒரு 30 ரூபாயா இருக்குது குவாலிட்டி. ஆனால் அதில் பிடிக்கிறது எல்லாமே டேமேஜ் ஆயிடும். எந்த பொருள்லையுமே ஒரு புழு உருவாச்சுன்னா அது நல்ல பொருள். புழு உருவாகலைன்னா அது வந்து நம்மளுக்கு வந்து
வேலையே ரெகுலராக கிடச்சிச்சின்னா எந்த கடையிலனாலும் நான் உட்காந்து தைச்சிருவேன். யாருனாலும் கொடுப்பாங்க. அதெல்லாம் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் இத்தனை சாக்குகளும் இவர்களின் உழைப்பால் மீண்டும் உபயோகப்படுத்தும் நிலைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றன. காசு பணம் வேண்டும் என்பதற்காக ஊசியோடு உறவாடும் இவர்கள் தூசுகளை புறந்தள்ளி புன்னகையோடு உழைக்கிறார்கள். கோணி தைக்கும் கடைகளின் எண்ணிக்கை பெருமளவு குறைந்துவிட்டது என்றும் அதன் காரணமாக முன்பு போல வேலை கிடைப்பதில்லை என்றும் வருத்தமாக சொன்னார்கள். ஆமாம், நிறைய இருந்துச்சு. இப்போ இந்த கடை ஒரு கடை போனோன்னா துணி கடை வந்துடுது. இந்த கோணி இல்லாதனால தான். கோணி அதிகமாக இருந்தால் கடையை எடுக்க மாட்டாங்கல்ல. வியாபாரம் இருந்தால், வியாபாரம் இல்லாதனால தானே கடை இல்லாமல் இருக்குது. வியாபாரம் இல்லை, கோணி வியாபாரமே இல்லை. இந்த பிளாஸ்டிக்கு அது இதுன்னு வந்து கோணி வியாபாரிங்க பூரா நச்சுக்கிட்டாங்க. வியாபாரம் இல்லை. ஃபஸ்ட்டில் நல்லா தான் எல்லா கடையிலும் நிறைய வேலை இருந்துச்சு. இப்போ வேலை கிடையாது. எந்த கடையிலும் வேலை கிடையாது. ஒரு கடையில் இந்த கடையில் ஏதோ இல்லைனாக்கா சாப்பாட்டுக்குன்னு தள்ளின்னு போகுது. இந்த கடையில் வேறு கடையிலாம் வேலை இல்லை. வேலை வைப்பாங்க ஒரு மாதம், சீசன் டைமில் ஒரு மாதம் வைப்பாங்க, அப்புறம் இருக்காது. இங்கே எப்படின்னா கொஞ்சம் ஏதோ கை செலவுக்கு தகுந்த மாதிரி இங்கே வேலை வைப்பாங்க. கால் மிதிக்கு போடலாம், கடைசியில் மண்ணா மக்கலாம். அந்த மண்ணா மக்கிற மாதிரி தான் எங்களுடைய தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் போய்கிட்டே இருக்குது இன்றைக்கி இருக்க நிலமை. சாக்கு தைக்க வந்ததுக்கு பிறகு நல்லா இருந்தோம். இப்போ ஒரு 10 வருஷ கண்டிஷனுக்கு வந்து ரொம்ப ஒரு அப்படியே நலிஞ்சிக்கிட்டு போகுது. முதலாளியும் அப்படி தான், முதல்ல போட்டு காப்பாற்ற முடியல. ஒரு நாள் வரலைன்னா பொழுதே போக மாட்டேங்குது. 10 ரூபாய்க்கு செஞ்சாலும் இங்கே வந்துட்டு போனால் தான் பொழுது போகுது எங்களுக்கு. எங்கள் வீட்டில் இருந்தாலும் சரிப்படலை. இங்கே வந்தால் தான் வந்தோமா, 4 பைய தைச்சோமா, ஒரு டீயை குடிச்சோமா, மிச்ச காசை வாங்கிட்டு போனோமா, அப்படி கால மாற்றத்திற்கு தகுந்தாற்போல் வேலைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று போற போக்கில் சொல்லிவிடலாம். ஆனால் ஆண்டு கணக்கில் இதே வேலையை செய்து பழக்கப்பட்டவர்கள் மாற்றுப்பாதையில் பயணிப்பது எப்படி சாத்தியமாகும்? இருக்கும் வரை உபயோகமாகவும் இறுதியில் மண்ணுக்கு உரமாகவும் மாறுகின்றன கோணிகள். இவற்றை விடுத்து பிளாஸ்டிக் பைகளுக்கு மாறிவிட்ட கலாச்சாரத்தை யார் மாற்றுவது? ஏதேதோ சாக்கு சொல்லி சாக்கு பையின் பயன்பாட்டை குறைத்து விட்டார்கள். எத்தனை சாக்கு தைக்கிறார்களோ அதை பொறுத்தே இவர்களுக்கான வருமானம் வழங்கப்படுகின்றன. ஒரு நாளைக்கு வேலை செய்கிற பொறுத்தது பீஸ் ரேட் தான். நான் 250, 300 அப்படி வரும். அது எப்படி தான் குடும்பத்தை நத்தி போகிறேன்னு ஆண்டவனுக்கு தான் தெரியும். குடும்பம் தள்ளி போகிறதே கடவுள்கள் தான். எங்களுக்கு கூலி 250 ரூபா சம்பளம் தருவாங்க. காலைல 10 மணி, 10:30 மணி, 11 ஆயிரும், 10:30 ஆயிரும். நைட்டு 7:30 மணிக்கெல்லாம் விட்டுட்டு வரும். வரலைன்னா கஷ்டமாக தான் இருக்கும். இன்றைக்கி ஒரு நாள் வேலைக்கு போகலையே, நம்ம இன்றைக்கி வேலை இல்லையே, நம்ம நாளைக்கு வேலைக்கு போய் தானே காசு கிடைக்கும். நம்ம இன்றைக்கி போகலையே, நம்ம இன்றைக்கி போனோம்னா நமக்கு காசு வரும், கொஞ்சம் தாராளமாக செலவு பண்ணலாம். போகாத அன்றைக்கி அந்த செலவு அதுலேயே தானே பார்க்கணும். கூலிலாம் இல்லை. இது ஒரு கோணி பிடிச்சா ஃபஸ்ட்டில் வர சொல்ல 15 காசு, இப்போ 80 காசு. 20 வருஷம் ஆகுது இல்லை, இப்போ 80 காசு கொடுக்குறாங்க. நாங்கள் வர்றது 9:30, 10க்கு வருவோம். சாயங்காலம் 7 மணிக்கு போயிடும். பைசா வந்து 300, 400, 250. பை இருந்தா, இல்லைன்னா 200, 250 ரூபா. கணக்கில் அடங்கா கண்டுபிடிப்புகள், அறிவியலின் அசாத்திய வளர்ச்சி என்று எத்தனையோ முன்னேற்றங்கள் வந்திருந்தாலும் இன்றும் கைகளால் தான் செய்ய வேண்டும் என்கிற நிலையில் ஏராளமான வேலைகள் இருக்கின்றன. ஆனால் அப்படிப்பட்ட கை வேலைகளை செய்யும் சாமானியர்களின் வாழ்வாதாரம் உயரவில்லை என்பதே நிதர்சனம். குறுக்கும் நெடுக்குமாக கண்டபடி கிழிந்திருக்கும் சாக்குப்பைகளை இவர்கள் சர்வசாதாரணமாக தைத்து விடுகிறார்கள். மிஷினில் வந்து இப்போ எல்லா பையுமே மிஷினில் தைக்க முடியாது. புது பை மட்டும்தான் மிஷினில் தைக்க முடியும். ரெண்டாவது இது எலி கடிச்சு ஊக்கு போட்டு கிழிச்சு டேமேஜ் ஆனால் இது நாங்கள் தான் வந்து ரெண்டாவது தைச்சி ஆகணும். இது தைச்சி இன்னொரு இடத்துக்கு போய் அப்புறம் அது பொருள் பிடிச்சி அதுக்கு பிறகு ஓட்டை ஆகினாலும் அதுக்கும் நாங்கள் உயிர் கொடுத்து தைக்க முடியும் எங்களால். நாங்கள் இந்த மாதிரி கையில் தைச்சாதான் இந்த ஓட்டைங்கள்லாம் இந்த பாருங்க எப்படி இருந்தது இந்த பை. அப்போ இதெல்லாம் எப்படி, அதெல்லாம் நாங்கள் வந்து கையில் தைச்சாதான். இதெல்லாம் மிஷினில் தைக்க முடியாது. இது தைச்சா யூஸ் ஆகாது. இந்த பக்கமும் இந்த பக்கமும் கொடுத்து கொஞ்சம் லூஸ் கொடுத்து இந்த தைக்கிறோம்ல, அதனால காய்கறி, கறி, தவிடு இது மாதிரி பிடிக்கிறதுக்கு போகும். அந்த காலத்தில் உணவுப் பொருள் எல்லாமே 6 மாதம் 1 வருஷம் பேக்கிங் பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கு முன்னாடி பானை ஜாடி இருந்தது. ஜாடிக்கு அடுத்து வந்து சாக்கு தான். சாக்கில் பிடிச்சி அப்போ மருந்து வைக்கிறது கிடையாது, ஒன்றும் கிடையாது. அது பாட்டுன்னு இருக்கும். எலி தினப்போ மிச்சம்னு இருக்கும். சாக்கு தான். ஜாடிக்கு அடுத்து சாக்கு. அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதில் டேமேஜ் ஆனால் கால் மிதிக்கு போடுவாங்க. பனி நேரங்களை கீழே வச்சு அதுக்கு மேலே பாய போட்டு படுப்பாங்க. எல்லா இதுக்கும் யூஸ்.
மழை பெஞ்சா சப்போஸ் கொடை கம்மியாக இருக்கும், கோணியை மடித்து தலையில் போட்டு போவாங்க. காலப்போக்கில் என்ன மெட்டீரியல் வரலாம், என்ன வளர்ச்சி வரலாம், ஆனால் சாக்குக்கு நிகர் எதுவும் வரல. சாக்குக்கு நிகர் எதுவும் வரல. அப்படியே வந்தாலும் அது வந்து மக்காது. சாக்கு மட்டும்தான் மக்கும். வழக்கமாக நாங்கள் பயன்படுத்தும் ஊசியில்தான் எங்கள் கைப்பக்குவம் ஊடுருவி இருக்கின்றது என்றும் அதனை தொலைத்து விட்டால் நாங்கள் படும் பாடு கொஞ்சமல்ல என்றும் சொன்னார்கள். அடுத்தவர்களின் ஊசியில் பக்குவம் வராது என்றும் புது ஊசி வாங்கினாலும் பழக்கத்துக்கு வர காலம் பிடிக்கும் என்றும் சொன்னார்கள். சாக்கை தைப்பதற்கு பயன்படுத்தும் சணல் வாங்குவதிலும் பொருளாதார சிக்கல் இருப்பதால் பிரிக்கும் சாக்கிலிருந்தே சணலை எடுத்து பயன்படுத்துகிறார்கள். ஃபஸ்ட்லாம் செய்யணும், இவ்வளோ நாளாக இல்லை. இப்போ ஒரு வருஷமாக தான் மூச்சு வாங்க ஆரம்பிக்குது. ஜூஸ் அதில் ஸ்டாண்டில் போய் கேன் எடுத்து பார்த்தோம், கோட்டை ஜூஸ் நாங்கள் எடுத்தோம், எல்லாம் எடுத்து பார்த்து நல்லா இருக்குது, ஒன்றும் இல்லை. நீ வாரம் வந்து மாத்திரை மட்டும் சாப்பிடு. நான் சொன்னேன் இந்த மாதிரி ஜூஸில் வேலை செய்கிறேன், வேலை மாற்றிக்கோ, இல்லைன்னா வாரம் மாத்திரை சாப்பிட்டுக்கோன்னாங்க. வாரம் வெள்ளிக்கிழமை போய் மாத்திரை என்னது டெய்லியாக சாப்பிடுவேன்.